அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் வந்து நேற்று நினச்ச மாதிரி தான் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். கிட்டத்தட்ட $0.20 வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து சொல்லியிருந்தேன். ஹையாக பிரேக் பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த சேனலோட டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6687. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6960. ஸோ இந்த டவுன் சைடோட லைனை பிரேக் பண்ணால் தான் பை, இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, ஸோ இன்றைக்கி சப்போர்ட் ஜோன் வந்து 6462. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிவோட் ஜோன் வந்து 6604. ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6687. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ எப்படி வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா சேனல் வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதாவது முந்தா நேற்று டவுன் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக 6462 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா, ஸோ செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு 6462 வரைக்கும் நாம் வந்து அந்த செல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பை எடுத்தோம்னா, அந்த பை கூட இந்த பிவோட் வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து டர்ன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி தான் இன்றைக்கி வந்து இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் டு பிவோட் அது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். கேப் டவுனில் ஓப்பன் விழுந்தது அப்படின்னா, அப்படி இல்லாமல் மார்க்கெட் சப்போஸ் இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்சம் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பையோ இல்லை கால் ஆப்ஷனெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து எடுங்க. இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லிங் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட டார்கெட் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்று ஃபஸ்ட்டு பிவோட்டுக்கு போயிடும். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கீழே வந்தாலும் இந்த இடத்துல 6462 வந்துட்டு ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகாதா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேண்டில்ஸு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகாதா அப்படின்னா பிரேக் வந்து ஆகும். இந்த இடத்துல மட்டும் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்த சப்போர்ட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் 6462. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கிடையாது. இது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு மினிமம் இந்த 462லேருந்து ஒரு 604 வரைக்கும் வந்துட்டு தான் அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அடுத்தது நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு செல்லிங் சைடு ஓப்பன் தான். ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா இன்னொரு 300 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. கோல்ட் அண்ட் சில்வர் டிமாண்ட் ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பை தான். ஒரு $2760 கோல்டு டார்கெட். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்வர் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. சில்வர் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் 30.9720 பிரேக் பண்ணால் ஸோ நல்ல ஹை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்கு பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் கண்டினியூஷனாக பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. இன்னும் வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து ஜிங்க்கில் வந்து நடக்கலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மற்றபடி லெட்டு அலுமினியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. அலுமினியம் மட்டும் ஒரு ஹை பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாக பார்த்திங்கன்னா இழுத்தடிச்சிருந்தால் ஒரு ஹை பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 261 269 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து அலுமினியத்தில் வந்து இருக்குது. நேச்சுரல் கேஸ் செல்லிங் தாங்க. அதாவது நேச்சுரல் கேஸ் வந்து
கிட்டத்தட்ட நம்ம எம்சிஎக்ஸில், நான் குளோபலில் சொல்லலை, எம்சிஎக்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த கட் பண்ணணும், இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸோ நமக்கு வந்து பை பாசிபிள். இல்லைனா லோவை கட் பண்ணால் ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் தான் நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.